2025 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, எங்கே இஷ்யூ பண்ணுவாங்க, எந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஸ்கூலில் படித்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் படித்த ஸ்கூல்லையே மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. அரியர் பிரைவேட் கேண்டிடேட்ஸ், நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கான மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. 10th ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் இப்போ பாஸ் அப்படின்னா ஒரே ஒரு மார்க் ஷீட்டு அதெல்லாம் பாஸ்ன்னு போட்டு மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு 10th மறுபடியும் அரியர் இருக்குது, சில சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் இப்போ எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் போட்டு மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 600 மார்க் நியூ பேட்டர்னில் எக்ஸாம் எழுதிருந்தவங்களுக்கு எப்படி மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா +1 +2 நீங்கள் ஆல் பாஸ் அப்படின்னா +1க்கு +2க்கு தனித்தனியாக மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு +1லையோ +2லையோ அரியர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட், அதாவது +1 +2 ரெண்டும் கம்பைண்டாக ஒரு மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. +2ல நீங்கள் ஓல்டு பேட்டர்ன், அதாவது 1200 மார்க் பேட்டர்னில் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஆல் பாஸ் அப்படின்னா ஒரே ஒரு மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அரியர் இருந்துச்சு அப்படின்னா எந்த சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் பாஸோ இல்லை ஃபெயிலோ இப்போ எழுதின சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே +2க்கு ஓல்டு பேட்டர்னில் 2016 அதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு எப்படி மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஆல் பாஸ் ஆனாலும் சரி இல்லை ஏதாவது அரியர் இருந்தாலும் சரி இப்போ என்ன அட்டன் பண்ணீங்களோ சப்ஜெக்ட்டு அதுக்கு மட்டும்தான் ஃபெயில் ஆர் பாஸ்ன்னு போட்டு மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. +1 ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் ஆல் பாஸ் அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு +1ல அரியர் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு தான் உங்களுக்கு, ஒரிஜினல் மார்க் ஷீட்டு மேக்ஸிமம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. +1 அரியர் பிரைவேட் கேண்டிடேட் இவங்களுக்கு மார்க் ஷீட் எதுவும் கிடையாது, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் மட்டும்தான். மார்க் ஷீட் வாங்க போகும்போது கண்டிப்பாக உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இல்லாட்டினா ஹால் டிக்கெட்டை கொண்டு போங்க.